வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 12th சிபிஎஸ்இ பிசிக்ஸ்ல சாப்டர் 2ல இருந்து ரெண்டு டெரிவேஷன் தான். ஸோ சாப்டர் 2ல ஆல்ரெடி பொட்டன்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். ரைட், அதுதான் கடைசியா போட்டிருக்க வீடியோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்கு. அதை லேட்டர் ஆன் இன்னொரு ஸ்டேஜ்ல ஆன் 2025 அக்டோபர் ரைட் லேட்டர் ஸ்டேஜ்ல அப்லோட் பண்றேன். ரைட், இன்னைக்கு டேட்ல இருந்து சொல்றேன். ரைட்டா, இப்போதைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு முக்கியமான டெரிவேஷன். ஒன்னு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். அடுத்தது அந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்ல டயஎலக்ட்ரிக் வைக்கும் போது என்ன ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸை டெரைவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்போ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், ஸோ ஐ வில் பி ஹேவிங் டூ பிளேட்ஸ். கரெக்டா? ஓகே. ஸோ என்கிட்ட இப்படி ரெண்டு பேரலல் பிளேட் இருக்கு. அப்படி ரெண்டு பேரலல் பிளேட் இருக்கு. இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் அதான் டெரைவ் பண்ண போறோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன? கெப்பாசிட்டி. ஸோ என்ன, இப்போ ஒரு கெப்பாசிட்டரோட வேலை என்ன? கெப்பாசிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டில் எடுத்துப்போம். ரைட், அந்த பாட்டிலோட கெப்பாசிட்டி அப்படிங்கும் போது நம்ம எதை இண்டிகேட் பண்ணுவோம்? அந்த பாட்டில்ல எவ்வளவு தண்ணி இருக்க முடியும், தண்ணி பிடிக்க முடியும். கரெக்டா, வால்யூம் இண்டிகேட் பண்ணுவோம். ரைட், இதே ஒரு போன் எடுத்துக்கிறேன். இதுல இருக்கிற கேமரா கெப்பாசிட்டி அப்படிங்கும் போது அதோட மெகா பிக்சல். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன? எவ்வளவு போட்டோ இல்ல எவ்வளவு இது ஸ்டோரேஜை பத்தி பேசுறோம். 128 GB 1 TB இப்படி போய்கிட்டு இருக்கு. கரெக்டா? அப்போ ஒரு கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது எதை இது பண்ணும்? ஸோ ஒரு கெப்பாசிட்டரோட அப்ஜெக்டிவ் என்ன? டு ஸ்டோர் சார்ஜ். ஸோ எதுக்காக கெப்பாசிட்டர் அப்படிங்கிறதுலாம் கெப்பாசிட்டரோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணும்போது போட்டுக்கிறேன். ரைட், இப்போதைக்கு நம்ம சார்ஜை ஸ்டோர் பண்றதுதான் இந்த கெப்பாசிட்டரோட வேலை. ஸோ வி ஹாவ் டு ஸ்டோர் சார்ஜ். ஸோ நம்மளோட வேலை என்ன? அப்போ சார்ஜை ஸ்டோர் பண்றதுதான் நம்மளோட வேலை. அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? சார்ஜை ஸ்டோர் பண்ண போறோம். அப்ப எவ்வளவு சார்ஜை ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இது பண்ண போறோம். கிளியரா? ஸோ அப்போ நமக்கு இந்த கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறதோட ஃபார்முலா சி இஸ் ஈக்குவல் டு, சரியா? ஸோ இந்த சி ஈக்குவல் டு கியூ பை வி அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கும். பட் நான் ஆக்சுவலா கொஞ்சம் ஈஸியா ரிமெம்பர் பண்றதுக்காக என்ன பண்ண சொல்லுவேன் அப்படின்னா, பசங்க கிட்ட சிவிங்கிறத ஞாபகம் வச்சுக்க சொல்லுவேன். கரிக்குலம் விட்டு அந்த ரெசியூமே மாதிரி இல்லை. ஸோ அன்னியன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த அன்னியன் படத்துல அம்பி எழுதி கொடுப்பாருல, அவங்க அப்பா அம்மாட்ட போய் கொடுப்பாரு. சரியா? அந்த மாதிரி கரிக்குலம் விட்டு சிவி. அப்போ கியூ ஈக்குவல் டு சிவி. மிச்சம் இருக்கிறது யாரு? கியூவா தான் இருக்கணும். லெஃப்ட் சைட்ல யார் வருவாங்கன்னு யோசிச்சீங்கன்னா 3 பேரு. அதுல சிவி அங்க போட்டோம், மிச்சம் இருக்கிறது கியூவை தான் அங்க போட்டாகணும். கியூ ஈக்குவல் டு சிவி. ஏன்னா அப்பப்போ நமக்கு கன்ஃபியூசன் ஆயிடும். சி பை வியா, வி பை சியா, கியூ பை வியா, இந்த மாதிரி சாரி, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நான் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குதா அப்படிங்கறத யோசிக்கும் போது எனக்கு இந்த கியூ ஈக்குவல் டு சிவி கரிக்குலம் விட்டு அப்படிங்கிற ஐடியா கிடைச்சிட்டு, ஸோ நான் அந்த ஞாபகம் வச்சுட்டு இதுல இருந்து சி ஈக்குவல் டு கியூ பை வி அப்படின்னு ஞாபகம். சரியா? நல்ல ஞாபகம் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஞாபகம் இல்லை, எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா மட்டும்தான் இந்த டெக்னிக். அப்போ Q equal to CB or C equal to Q by V. இது ஃபார்முலா. ஸோ அப்போ கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன? the amount of charge you store for a unit potential. கரெக்டா? ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல. அப்போ C equal to Q by V. அப்போ எனக்கு இதோட கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணா போதும்? எவ்வளவு சார்ஜ் இருக்கு, எவ்வளவு பொட்டன்ஷியல்ங்கிறத கண்டுபிடிச்சா போதும். கிளியரா? ஸோ அதை தான் பண்ண போறோம். ஸோ அப்போ நான் எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பாசிட்டிவ் பிளேட்டு. ஸோ 6 சார்ஜ் போட்டிருக்கோம். இது ஒரு நெகட்டிவ் பிளேட். ஸோ இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சதுதான். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து ரேடியலி அவுட்வர்ட்ஸ். கரெக்டா? ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து ரேடியலி அவுட்வர்ட்ஸ். அப்ப இங்க இப்படி போகும். இந்த கிரீன் கலர்ல போடுறதெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். உள்ளுக்குள்ள இப்படி இருக்கும். இந்த இடத்துல இதோட லைன்ஸ் கண்டினியூ ஆகி இங்கேயும் இப்படி போகும். ஸோ 3 ரீஜன் எடுக்கிறோம். இந்த கிரீன் கலர் அகைன் நெகட்டிவோடது இல்ல, பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். கிளியரா? ஸோ இதுதான் பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். இப்போ நம்ம நெகட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனை போடுவோம். நெகட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எப்பவுமே எப்படி இருக்கும்? இட் வில் பி ரேடியலி இன்வர்ட்ஸ். அந்த ரேடியலிங்கிற வார்த்தையும் ரொம்ப முக்கியம். சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் அண்ட் உள் பக்கமா போகும். கரெக்டா? அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எப்படி இருக்கும்?
இங்க இந்த டைரக்ஷன்ல வந்துரும். இங்கேயும் உள்ள பார்க்க போகணும் அப்படிங்கறதுனால சார்ஜ் எங்க இருக்கோ சார்ஜ் இருக்கிற திசையில போயிட்டு இருக்கும். கிளியரா? ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ இந்த பிளேட் நம்ம ஒரு பிளேட் எடுத்திருக்கோம். இங்க நமக்கு 2 டைமென்ஷன்ல தெரியுது. பட் ஆக்சுவலா வந்து இது இந்த மாதிரி ஒரு பிளேட். இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்கு. நமக்கு தெரியுற வியூ வந்து இந்த வியூ. இல்லையா? ஸோ அப்போ இந்த பிளேட்ல இங்க தான் இந்த சார்ஜஸ் இருக்கு. ஸோ இங்க ஃபுல்லா சார்ஜை வச்சுட்டு நான் இப்படி வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பிளேட்டு இப்படி இருக்கு. சரியா? ஸோ இதுதான் நம்மளோட கண்டிஷன். ஸோ நீங்க பாக்குறது இந்த திக்னஸ் ஆஃப் த பிளேட் தான். கிளியர்? ஸோ என்னோட ஸ்கிரீன் கீழே இருக்கனால நான் அப்பப்போ ஸ்கிரீனை பாத்துக்கிறேன் கரெக்டா இருக்கான்னு. ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன். ஓகே. ஸோ அப்போ இப்போ இந்த மாதிரி என்னோட பிளேட் இருக்கு. ஸோ இந்த பிளேட்ல நம்ம திக்னஸ் தான் நம்ம வியூல தெரியுது. வி ஆர் லுக்கிங் ஃப்ரம் ஹியர் இப்படி பாக்குறோம். சரியா? இந்த இடத்துல இருந்து இப்படி பாக்குறதுனால நமக்கு தெரியுது. ஆனா இங்க ஃபுல்லாக சார்ஜஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம காஸ்லாவோட அப்ளிகேஷன்ல பார்த்ததுதான். ஸோ ஒரு பெரிய பிளேட்ல சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ அதுக்கு ஒரு ஏரியா இருக்கு. அந்த மாதிரி இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்க கேப்பை நம்ம டின்னு எடுத்துப்போம். சரியா? இது டி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பிளேட்ஸ். ஸோ கட்டாயம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். கான்டாக்ட்ல இருந்தா சார்ஜஸ் நியூட்ரலைஸ் ஆயிடும், ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து இந்த ரெண்டு இதுக்கும் இடையில ஒரு கேப் வச்சு அதை டி அப்படின்னு ஒரு ஸ்மால் கேப் எடுத்துக்கிறேன். இதோட ஏரியா வந்து ஏ. ஸோ லெட் ஏ பி தி ஏரியா ஆஃப் த பிளேட் and d be the distance between the plates. சரியா? ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ரெண்டு பிளேட் இருக்கு. இந்த பிளேட்டுக்கு இடையில இருக்கிற ஏரியா வந்து அந்த பிளேட்டோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து ஏ. அந்த ரெண்டு பிளேட்டும் டிங்கிற டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கோம். ஒரு பிளேட் வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா, ரைட்? சிக்மா பாசிட்டிவ் இது. ஸோ இதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா நெகட்டிவ். ரெண்டும் ஒரே சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி தான் இருக்கு. ஏன்னா கனெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது ஒருத்தருக்கு அதிகமா இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து இதை சார்ஜ் பண்ணும்போது இதை ஒரு சாக்கெட்ல கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணி தான் சார்ஜ் பண்ண போறோம். அப்படிங்கும் போது அதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஈக்குவல் நம்பர்ல தான் இருக்கு. ஓகே. அப்ப எனக்கு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஐ ஹேவ் 3 ரீஜியன்ஸ். எத்தனை ரீஜியன் இருக்கு? இது ரீஜியன் 1, இது ரீஜியன் 2, இது ரீஜியன் 3. இந்த ரீஜியன் 1யும் 3யும் நல்லா ஊத்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஈக்குவல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஏன்னா திக்னஸ் கம்மி, ரொம்ப கேப் இருக்கும்போது ஆப்வியஸா எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்மா இருக்க போறது இல்லை. நம்ம ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு தான் சால்வ் பண்றோம். ஏன்னா கெப்பாசிட்டருக்கு இடையில இருக்கிற கேப் கம்மி தான். ஒரு பிளேட்டை சென்னையிலையும் இன்னொரு பிளேட்டை மதுரையிலையும் நம்ம வைக்க போறது இல்லை. ஸோ அப்படிங்கும் போது எனக்கு வந்து அது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ ரீஜியன் 1லையும் 3லையும் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் என்ன ஆகும்? தே கேன்சல் ஈச் அதர். ஸோ முதல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா இ ஃபார் அ லார்ஜ் பிளேட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? இ ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட். சரியா? ஒரு லார்ஜ் பிளேட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா E equal to sigma by 2 epsilon naught. அப்ப எனக்கு ரீஜியன் 1லையும் ரீஜியன் 3லையும் சரியா எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட். இது பாசிட்டிவ் ஓடுது. மைனஸ் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் நெகட்டிவ் ஓடுது. ஆப்வியஸா கேன்சல் அவுட் ஆகி என்ன வரும்? 0. ஸோ தே ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். கேன்சல் அவுட் ஆகி 0 கிடைச்சிடும். கரெக்டா? இப்போ இந்த சென்டர் ரீஜியன் ரீஜியன் 2ல என்ன ஆகுது? ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல, எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனுமே என்ன இருக்கு? சேம் டைரக்ஷன்ல இருக்கு. இப்படி சேம் டைரக்ஷன்ல இருந்தா அது என்ன ஆகும்? ஆட் ஆகும். அப்ப எனக்கு அட் ரீஜியன் 2 my net electric field is equal to sigma by 2 epsilon naught plus sigma by 2 epsilon naught. ஸோ ரெண்டு அரை சிக்மா பை எப்சிலான் நாட். கரெக்டா? ரெண்டு அரை இல்லை, ரெண்டு ஹாஃப். ஸோ ரெண்டு ஹாஃப் எடுத்தா என்ன கிடைக்கும்? முழுசு கிடைக்கும். ரைட்? இதை நீங்க இருந்து எல்சிஎம் எடுத்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆப்வியஸா என்ன கிடைச்சிடும்? சிக்மா பை எப்சிலான் நாட். இதான் என்னோட நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அகைன் என்னோட அப்ஜெக்டிவ் என்ன? சி ஈக்குவல் டு கியூ பை பி கண்டுபிடிக்கணும். என்னோட அப்ஜெக்டிவ் வந்து சி ஈக்குவல் டு கியூ பை வி கண்டுபிடிக்கிறது தான். அப்ப எனக்கு கியூ வியும் வேணும். ஆனா என்கிட்ட இருக்கிறது யாரு? எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் என்ன சம்பந்தம்? ரைட்? ஃபர்ஸ்ட் லெசன்ல ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ்ல கூலும்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா 1/4 by epsilon naught q1 q2 by r square. கரெக்டா? k q1 q2 by r square. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா f by q படிச்சிருப்பீங்க. ஃபோர்ஸ் per யூனிட் சார்ஜ். கரெக்டா? அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. kq by r square.
அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பொட்டன்ஷியலுக்கான சம்பந்தம் என்ன? E இன்டூ டி 1/4 எப்சிலான் நாட் கே கியூ பை ஆர். ஐ மீன் 1/4 தானே எப்சிலான் நாட் தானே கே. ஸோ கே கியூ பை ஆர்னு இருந்திருக்கும். ஆர் ஸ்கொயருக்கு பதில் ஆர் இருக்கும். ஸோ அதுதான் இ இன்டூ டின்னு இருக்கும். அப்ப எனக்கு பி ஈக்குவல் டு இடினா அப்ப இ நெட் தெரியும் எவ்வளவு? சிக்மா எப்சிலான் நாட். இதுல இருந்து என்னால என்ன கண்டுபிடிக்க முடியும்? என்னோட பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு இ இன்டூ டி விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட் இன்டூ டி. முடிஞ்சு, அவ்வளவுதான். டெரிவேஷன் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ இந்த சிக்மா அப்படிங்கிறது என்ன? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா. சிக்மா என்ன? சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா. அப்ப எனக்கு இந்த சிக்மாக்கு பதிலா நான் என்ன போட முடியும்? சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா. அப்ப என்னோட பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு QD பை எப்சிலான் நாட் ஏ. QD பை எப்சிலான் நாட் ஏ. இப்போ இதை கொண்டு போய் நான் அப்படியே என்னோட கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலால போடுறேன். Q பை V which is QD by epsilon naught A. QQ கட் ஆயிரும். ஃபிராக்ஷனுக்கு ஃபிராக்ஷன், டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர், எதிரிக்கு எதிரி யாரு? நண்பனுங்கிற மாதிரி டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் எங்க போயிடும்? நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ எப்சிலான் நாட் ஏ பை பி. ஸோ இதுதான் கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஃபார்முலா. சரி, அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் என்கிட்ட ஒரு 2 பிளேட் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல அது இருக்கு அப்படின்னா அதுல நான் எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது யாரெல்லாம் சார்ந்திருக்கு? எப்சிலான் நாட்டை சார்ந்திருக்கு, which is a constant, which is the permittivity of the material, right? Permeability. A, area of the plate. D, distance between the plate. அப்போ இது அந்த பொட்டன்ஷியலை சார்ந்து இல்லை. அதுல எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்குங்கிற மேக்னிடியூட நம்ம கண்டுபிடிக்கலாமே தவிர ஆக்சுவலா அந்த பிளேட்டை நான் சார்ஜ் பண்ண முன்னாடியே, இப்போ இதுதான் ஒரு கெப்பாசிட்டர் அப்படின்னா இது இப்ப அன்சார்ஜா இருந்தனாலும் இதோட கெப்பாசிட்டன்ஸ் என்னங்கிறத இதோட ஜாமெட்ரிக்கல் ஷேப்பை வச்சு, ரைட், அந்த அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு என்னால சொல்ல முடியும். எனக்கு தேவை அதோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட், அந்த ஏரியா ஆஃப் த பிளேட் அண்ட் த பெர்மியபிலிட்டி ஆஃப் தி மெம்பர் பிட்வீன் தம், ரைட். மோஸ்ட் ப்ராபப்லி ஏர்னா எப்சிலான் நாட். வேற மெம்பர் வைக்கிறோம் அப்படின்னா அது மாறும். ஸோ இதுதான் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டன்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு டெரிவேஷன். ஜென்ரலா நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது அப்படிதான். டெரிவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸா ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஏன்னா அங்க நம்ம காம்ப்ளெக்ஸா எதுவுமே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் டெரிவேஷன். இப்போ இதோட கண்டினியூவேஷனா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஃப் ஐ ஹேவ் a capacitor with the dielectric between it. Dielectric என்னன்னு அகைன் அந்த வீடியோலாம் இன்னும் போடும்போது you can go through it. So I have again a parallel plate capacitor. சரியா? 2 parallel plate capacitor இருக்கு. இந்த parallel plate capacitorக்கு இடையில எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி வந்துடும். கரெக்டா? ஸோ இங்க அகைன் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் கடகடான்னு டிரா பண்ணிக்கிறேன். அகைன் இந்த கிரீன் கலர் பாசிட்டிவ் சார்ஜோடது, ஒயிட் கலர் நெகட்டிவ் சார்ஜோட. சென்டர்ல இன்னும் போடல, ஏன்னா அந்த டைஎலக்ட்ரிக் உள்ள கொண்டு வருவோம் அப்படிங்கறதுனால நாங்க போடல. ஸோ இப்போ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டைஎலக்ட்ரிக் அப்படிங்கிறது என்ன? அந்த டைஎலக்ட்ரிக் போலரைஸ்ட் ஆகும். ஸோ இங்க ஒரு டைஎலக்ட்ரிக் எங்கிட்ட ஒரு டைஎலக்ட்ரிக் கலர் மாத்திக்கலாம். ஓகே. ஸோ ஐ ஹாவ் அ டைஎலக்ட்ரிக். இந்த டைஎலக்ட்ரிக்கை நான் எடுத்து என்ன பண்றேன்? அப்படி மெதுவா கொண்டு வந்து இங்க உள்ள வைக்க போறேன். இதை இங்க உள்ள இன்சர்ட் பண்றேன். சரியா? ஸோ ஒரு டைஎலக்ட்ரிக் நான் இங்க உள்ள வச்சாச்சு. ஸோ டைஎலக்ட்ரிக் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ லெட் அஸ் டேக் தி கேஸ் ஆஃப் அ பலூன். ஒரு பலூன் எடுக்கிறோம், பலூன்ல காத்து ஊதுறோம். அதுக்கு ஒரு அளவு கெப்பாசிட்டி இருக்கு. கரெக்டா? ஒரு குறிப்பிட்ட வால்யூம் வரைக்கும் அதால தாங்க முடியும். ஸோ அது எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்க கம்ப்ரஸ் பண்ணி யாரை உள்ள அனுப்பிட்டே இருக்கீங்க, அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பலூன் என்ன ஆகும்? ஆப்வியஸா வெடிச்சிடும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த பலூன் வெடிச்சதுக்கு காரணம் என்னன்னா தன்னோட சக்திக்கு மீறி அது என்ன பண்ணுச்சு? ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணல. நம்ம தானே ஊதணும். அந்த சக்திக்கு மீறி நம்ம உள்ள சார்ஜ் யூஸ் பண்றோம். இப்போ இது பண்றோம். சில டைம் சாப்பிட்றதுக்கு பிரியாணி அன்லிமிட்டட் போயிட்டோம்னா அளவுக்கு மீறி ஐயோ விட்டுறக்கூடாதுன்னு சாப்பிட்டுட்டு கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுட்டு உடம்பு முடியாம படுத்துக்கிட்டோம். ஐயோ அங்க சுத்துதே இங்க குத்துதேன்னு. ரைட்? அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. கிளியர்?
ஸோ அப்ப இந்த கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடிந்தால், ஒருவேளை நீங்க பஃபட் போயிருக்கீங்க, சரியா? லெட் அஸ் டேக் திஸ் கேஸ். பஃபட் போயிருக்கீங்க, பயங்கரமா சாப்பிட்டீங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு அப்பதான் ஓகே ரெடி ஆயிடுச்சு, இருந்தாங்க நீங்க எல்லாரும் சாப்பிடலாம்னு கொண்டு வைக்கிறாங்க. இப்போ உங்க வயிறு ஃபுல்லு, சாப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு, நீங்க அதுக்காக தான் போனீங்க, அன்னைக்கு அங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால நீங்க மன வருத்தத்துல ஸ்ட்ரெஸ்லயே பயங்கரமா சாப்பிட்டாச்சு. இப்போ அந்த ஃபுட்டு ரெடியா இருக்கு, இதை என்னால சாப்பிட முடியாது, ஏன்னா எனக்கு கழுத்து வரைக்கும் ஃபுல்லு. நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்? ஐயோ கடவுளே, என் வயிறு மட்டும் திடீர்னு கொஞ்சம் கெப்பாசிட்டி அதிகமாயிட்டா, இதுல 2 பீஸ் நான் சாப்பிட்டுருவேனே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. நான் என்ன பண்றேன், எனக்கு கொஞ்சம் சார்ஜ் தேவை. பவர் பேங்க் எடுத்துக்கிங்க. பவர் பேங்க் வந்து திடீர்னு உங்க பவர் பேங்க் வந்து டபுள் த கெப்பாசிட்டி, ஆனா இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். திடீர்னு நீங்க ஒரு நாள் டூர் போகணும், அன்னைக்கு பார்த்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா டபுள் த சார்ஜ், அப்போ நிறைய நேரம் போன் யூஸ் பண்ணலாம் நம்ம யோசிப்போம்ல. அப்ப இந்த கெப்பாசிட்டர்ஸ்க்கு வந்து எனக்கு ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளவு? சி ஈக்குவல் டு எப்சிலாங் நாட் ஏ பை டி. இப்போ இதை நான் அளவுக்கு மீறி சார்ஜ் ஸ்டோர் பண்ணா என்னதான் ஆகும்? ஸோ இப்போ இந்த சார்ஜ் ஏன் இன்னொரு பிளேட்ல இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு போல, இங்க இருந்து இங்க இந்த பிளஸ் சார்ஜ் ஏன் நியூட்ரலைஸ் ஆகிறதுக்கு டிரான்ஸ்பர் நடக்கல அப்படின்னா, ரெண்டுக்கு இடையில இருந்தது ஒரு இன்சுலேட்டர். கரெக்டா? காத்து வழியா அதை கான்டாக்ட் பண்ணி சார்ஜால ஃப்ளோ ஆக முடியாது. அப்ப நான் அளவுக்கு மீறி ஸ்டோர் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா சார்ஜ் நிறைய வர வர பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா என்ன? V ஈக்குவல் டு KQ பை R. கரெக்டா? இதான் இந்த பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா. அப்ப இந்த இடத்துல நான் இப்ப இந்த ஒரு இடம் எடுக்கிறேன், இந்த இடத்துல நான் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னா, அந்த இடத்துல என்னோட பொட்டன்ஷியலுக்கு ஃபார்முலா என்ன? KQ பை இந்த டிஸ்டன்ஸ் R, Dல பாதின்னு எடுத்துப்போமே. அப்ப அங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த பொட்டன்ஷியல் எனக்கு இந்த சார்ஜை பிடிச்சி இழுக்கிறதுக்கான சபிஷியன்ட் பொட்டன்ஷியலா இல்லை. ஏன்? இந்த இன்சுலேட்டர் வழியா அந்த சார்ஜ் எல்லாம் மூவ் ஆக முடியாது. வாட் இஸ் த பொட்டன்ஷியல் கெட் ஸ்ட்ராங்கர்? சரியா? பிடிச்சி இழுத்து கஷ்டப்பட்டு இழுக்கும் போது அந்த ஏர் அயனைஸ் ஆகி டை எலக்ட்ரிக் பிரேக் டவுன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கிளியரா? ஸோ அந்த மாதிரி எனக்கு இங்க சார்ஜ் வந்து லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு மேக்சிமம் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒண்ணு எனக்கு இருக்கு. அதை தாண்டி என்னால இதை என்ன பண்ண முடியாது? ஸ்டோர் பண்ண முடியாது. அப்ப நான் இந்த கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்றேன்? வயிறு பெருசாயிடுச்சு அப்படின்னா, குடல் பெருசாயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிட முடியும். கரெக்டா? ஸோ இல்லைன்னா சார்ஜர் பெருசாயிடுச்சு, தண்ணி பாட்டில் 1 லிட்டர் தண்ணி பாட்டில் திடீர்னு பெருசாகி 2 லிட்டர் ஆயிடுச்சுன்னா என்னால எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் பிடிக்க முடியும். அப்ப அதை பெருசு பண்றதுக்கு என்ன? கம்ப்ரஸ் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்றோம்ல. என்ன பண்றோம்? ரேர் ஃபைலா மாத்தும் போது 50 MB இருக்கிறது மேபி ஒரு 40 MB 35 MBக்கு கம்ப்ரஸ் ஆகிற மாதிரி நான் வந்து இங்க கம்ப்ரஸ் பண்ண முடியாது, ரேதர் நான் என்னோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்றேன். இப்ப இந்த பிரேக் டவுன் எதனால நடந்துச்சு? என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டன்ஷியல் அதிகமானனால. எதனால நடந்துச்சு? என் பொட்டன்ஷியல் அதிகமானனால. இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் அங்க வச்ச மாதிரி இந்த ஒரு இடம் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல என்னோட பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமானனால எனக்கு சார்ஜ் லீக்கேஜ் நடந்துச்சு. அப்போ நான் இங்க அதிகமான சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணணும், அதே டைம்ல இங்க பொட்டன்ஷியல் அதிகமாக கூடாது. அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா, இந்த பாஸ்ங்கிற பாஸ்கரன் படத்துல, ரைட், அப்ப நான் காலேஜ்ல இருந்தேன், அந்த சந்தானமும் ஆர்யாவும் போய் உட்காந்துட்டு கடையில உட்காந்துட்டு கேட்பாங்க, நாள் ஃபுல்லா பேசணும், விடிய விடிய பேசணும், ஆனா ஃப்ரீயா பேசணும் அப்படிங்கும் போது சந்தானம் சொல்லுவாங்க, அப்ப நீ நேர்ல போய் தான் பேசணும் அப்படின்னு. இப்ப நம்ம காசு கொடுக்குறோம், பட் அப்ப இருந்த அளவுக்கு சார்ஜஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். 300 சில்லற போட்டா ஒரு மாசம் ஃபுல்லா அன்லிமிட்டடா உங்களால பேச முடியுது. நாட் எக்ஸாக்ட்லி ஃப்ரீ, பட் வந்து அதை நான் ஆதரிக்கிறேன்னா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ரைட்டு, நம்ம அந்த இதுக்குள்ள போக போறது இல்லை. பட் ஓரளவுக்கு பாசிபிள் ஆன மாதிரி எனக்கு இந்த சார்ஜ அதிகமா பண்ண முடிஞ்சு இந்த இடத்துல பொட்டன்ஷியலா அதிகமாகாம பார்த்துக்கிட முடிஞ்சிச்சுன்னா நான் இங்க எக்ஸ்ட்ராவா ஸ்டோர் பண்ண முடியும். அப்ப என் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருந்தானே அர்த்தம். அதை தான் இந்த டயலெக்ட்ரிக் பண்ண போகுது. எப்படி பண்ணுது? இப்ப இந்த இடத்துல பொட்டன்ஷியல் அதிகமாகாம இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? 2 ஆப்ஷன். ஒன்னு, இங்க நான் சார்ஜ அதிகமாக்காம இருக்கணும். அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம். நான் கஷ்டப்படுறது எங்க சார்ஜ் அதிகப்படுத்துறேன். அப்ப 2வது ஆப்ஷன், இங்க நான் கொண்டு வர எக்ஸ்ட்ரா சார்ஜ்னால இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு அகெயின்ஸ்டா யாரையாவது நான் அனுப்பி தடுத்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? இப்ப அணை கட்டுறோம். எதுக்கு அணை கட்டுறோம்? தண்ணியை வந்து தடுத்து நிறுத்துறேன். அந்த அணை இல்லைன்னா என்ன ஆகும்? தண்ணி போய்கிட்டே தான். அப்ப நான் இங்க இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு டேம் வைக்க முடிந்தால் அந்த டேம் தான் இந்த டயலெக்ட்ரிக். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டயலெக்ட்ரிக்கை நான் உள்ள கொண்டு வந்தோன்னே என்ன ஆகும்? இங்க நான் டயலெக்ட்ரிக் கொண்டு வந்தேன்.
இப்ப லேட்டஸ்ட் அது இந்த 4 சார்ஜ் தான் என்னோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு நான் எடுத்தாச்சு. இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா, தாங்க முடியாது, அந்த அளவுக்கு கண்டிஷன் வந்துருச்சு. இப்ப நான் இந்த டைஎலக்ட்ரிக்கை கொண்டு உள்ள வைக்கிறேன். டைஎலக்ட்ரிக்ங்கிறது வெளியே, இந்த வெளியே நம்ம வச்சிருந்தோம்ல, இந்த வெளியே வச்ச வரைக்கும் அது எப்படிதான் இருக்கும், சாதுவா அது பாட்டுக்கு இருக்கும், அதுக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லை. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் இங்க இருந்து. ஓ, இந்த வாரிசு படத்துல அவங்க அண்ணன் கூப்பிடுற வரைக்கும் விஜய் வேடிக்கை பார்ப்பேன், அந்த மாதிரி ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு. இப்ப இதை நான் கொண்டு வந்து உள்ள வைக்கிறேன். உள்ள வச்சோடனே, ஏய் தம்பி நீ வாடா அப்படின்னு அண்ணங்காரன் கூப்பிட்டோன்னே தம்பி பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடி உள்ள வராரு. உள்ள வந்தோடனே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால இங்க நெகட்டிவ் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகும். கிளியரா? அதே மாதிரி இந்த நெகட்டிவ் சார்ஜஸ்க்காக இங்க பாசிட்டிவ் சார்ஜஸ் போலரைஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? போலரைசேஷன் நடக்கும். இந்த போலரைசேஷன் நடந்தா என்ன ஆகும், இங்க சார்ஜ் டென்சிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. இது நம்ம சிக்மா பி, இதுவும் சிக்மா பி. இது பாசிட்டிவ், அது நெகட்டிவ், பட் இது போலரைஸ்டு சார்ஜ் டென்சிட்டி. சரியா? பட் இந்த போலரைசேஷன் எப்பவுமே இதுக்கு ஈக்குவலா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ரைட்? சோ இங்க எனக்கு 4 சார்ஜ் இருக்கா, நான் இதை 3ஆ எடுத்துக்கிறேன். சரியா? அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு 3 சார்ஜ நல்லிஃபை பண்றதுக்கு ஆள் கிடைச்சிட்டாங்க. அப்ப இதுல இருந்து ஆரம்பிக்கிறது இங்க வந்து முடிஞ்சிடும். இது மட்டும்தான் இதை தாண்டி போகும். அப்ப இந்த இடத்துல இப்ப என்னோட பொட்டன்ஷியலுக்கு காரணம் யாரு, Q by R, KQ by Rல இந்த Qங்கிறது ஒரு சார்ஜ் தானே தவிர முன்னாடி இருந்த மாதிரி 4 சார்ஜ் கிடையாது. இப்ப என்னால எத்தனை சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியும், அட் த மேக்ஸ் இந்த இடத்துல எனக்கு 4 சார்ஜோட, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கரெக்டா? ஸோ 4 சார்ஜோட எஃபெக்ட் வரைக்கும் இந்த இடம் தாங்க முடியும். ஆல்ரெடி 4 இருந்துச்சு, நான் ஒரு டைஎலக்ட்ரிக் உள்ள வச்சனால என்ன ஆயிடுச்சு, 3 நல்லிஃபை ஆயிடுச்சு. அப்ப இன்னும் 4 பேரை என்னால ஏற்ற முடியும். சாரி, 3 பேர். கரெக்டா? இந்த 3 மேபி இதை நாங்க வைக்கிறதுனால இன்னும் இந்த டைஎலக்ட்ரிக் போலரைசேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் அது அப்புறம் போய்கிட்டே இருக்கும், கொஞ்சம் லாங் ப்ராசஸா இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இங்க என்னால 4 பேரை தாங்க முடியும். 4 பேர் இருந்தாங்க, வேற வழி இல்லப்பா ஃபுல்லுன்ட்டோம். இப்போ ஒரு டைஎலக்ட்ரிக் உள்ள வந்து 3 பேரை நான் பாத்துக்கிறேங்குது. அப்ப நான் ஒரு 3 சார்ஜ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். புரிஞ்சா? இதுதான் டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணும்போது நடக்கும். அப்ப இந்த டைஎலக்ட்ரிக் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது டெரிவேஷன் தான். சரியா? இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கான்செப்ட் முடிச்சிட்டோம். இதுதான், இது கெப்பாசிட்டி. ஆப்வியஸா கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கே கிரேட்டர் தென் 1ங்கிற கண்டிஷன் நம்ம கொண்டு வருவோம். பட் அதுக்கு தான் டைஎலக்ட்ரிக்கே வைப்போம், கிரேட்டர் தென் 1ல தான் கே வைப்போம். இதுக்கப்புறம் நம்ம போன போறது இதை பேப்பர்ல எப்படி எழுதுறது அப்படிங்கறதான தவிர கான்செப்ட் இங்கே முடிஞ்சாச்சு. அப்போ ஒரு டைஎலக்ட்ரிக்கை நான் உள்ள வைக்கும் போது என்னோட கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதை பேப்பர்ல எப்படி நான் ப்ரூவ் பண்றது, இப்போ நான் தியரிட்டிக்கலா சொல்லியாச்சுப்பா, அதை எழுதி எப்படி காட்டுறது, ப்ரூவ் பண்ணு அப்படிங்கும் போது நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணலாம், அகைன் வில் ஸ்டார்ட் வித் பிஃபோர் த டைஎலக்ட்ரிக். இந்த டைஎலக்ட்ரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி, சரியா, இந்த டைஎலக்ட்ரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி என்ன, சி நாட்னு அதுக்கு நான் பேர் வைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன், சி நாட். சி நாட் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி. இது என்னோட கெப்பாசிட்டன்ஸ் வித்தவுட் தி டைஎலக்ட்ரிக். அந்த 4 சார்ஜ் வச்சிருந்தேன், அந்த கெப்பாசிட்டி. இப்போ நான் இந்த டைஎலக்ட்ரிக்கை வைக்கும் போது எனக்கு மாறும். இதை நான் ஆரம்பத்துல இருந்தே வரப்போறேன். ஸோ என்னோட கெப்பாசிட்டன்ஸ்க்கான இது சின்னு எடுத்துப்போம். சரி, அது சி நாட், இது சி. கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, Q by V. இந்த Qங்கிறது நான் மேக்சிமம் ஸ்டோர் பண்ண போற சார்ஜ், Vங்கிறது இந்த இந்த கேப்ல இருக்கிற பொட்டன்ஷியல். கரெக்டா? இந்த பொட்டன்ஷியலை கண்டுபிடிப்போம். இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற நெட் சிக்மா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, ஏன்னா அப்படிதான் ஆரம்பிச்சோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்து ஆரம்பிச்சோம். கரெக்டா? இப்ப இந்த இடத்தை எடுத்துப்போமே, இந்த இடத்துல எனக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இருக்கு, இதுல இருந்து வரக்கூடிய ஒண்ணுதான். சரியா? இது பாசிட்டிவ்னாலையும் நெகட்டிவ்னாலையும், இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னால இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். அப்போ ஒரு ஜோடி தான் இருக்கு. 4 ஜோடி இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு இருக்கிறது என்ன, ஒரு ஜோடி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். அப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் நான் எப்படி தியரிட்டிக்கலா எழுதுறது, ரைட், எவ்வளவுதான் அப்படிங்கறத எழுதுறதுக்கு என்ன பண்ணலாம், சிக்மா எனக்கு வேணும். சரியா? நம்ம எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை டெரைவ் பண்ணோம், E ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். ஆட் பண்ணி கொண்டு வந்துட்டு அதை திருப்பி நம்ம இங்க பண்ண வேண்டியதுல 1 லைன் 2 லைன் கேன்சல் ஆகும், அதெல்லாம் நீங்க எழுதிக்க முடியும். ரைட்? இதை மட்டும் டெரைவ் பண்ணீங்கன்னா அதை எழுதணும். ரைட்? எக்ஸாம்ல கட்டாயம் ரெண்டையும் சேர்த்து கேட்க மாட்டாங்க. இதை கேட்கும் போது நீங்க கட்டாயம் ரீஜியன் 1 ரீஜியன் 2 போட்டு அது கேன்சல் அவுட் ஆயிரும், சென்டர்ல தே ஆட். ஸோ அதை எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ E ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். இப்போ இந்த டைஎலக்ட்ரிக் வந்தனால இங்க இருக்கிற நெட் சிக்மா எவ்வளவு, அந்த நெட் சிக்மாவை கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுக்காக நம்ம எடுக்க போற கான்செப்ட்
இந்த சிக்மா பி, இந்த சிக்மா பிங்கிறது என்ன? போலரைஸ்டு சார்ஜ் டென்சிட்டி. இந்த போலரைஸ்ட் சார்ஜ் டென்சிட்டிக்கு காரணம் யாரு? இங்க நின்ன விஜய், கரெக்டா? இங்க நின்னுட்டு இருந்த தம்பி, அண்ணன் வாடான்னு கூப்பிட்டோன்னா உள்ள வந்து கோவம் வந்துடுச்சு, சரியா? சோ கோவம் ஆல்ரெடி கோவம் வந்தாச்சு, உள்ள வந்தோன்னே அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இந்த பார்ட்டிகிள் உள்ள வருது, டைஎலக்ட்ரிக் உள்ள வருது, வித் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கேன்னு எடுத்துப்போம். உள்ள வந்தோன்னே இது போலரைஸ்ட் ஆச்சு. ஏன் போலரைஸ்ட் ஆச்சு? மேல இந்த சார்ஜ் இருந்தனால, கரெக்டா? இதை அட்ராக்ட் பண்றதுக்கு மேல சார்ஜஸ் இருக்கணும், ரைட்? மேல சார்ஜஸ் இல்லைன்னா போலரைசேஷன் நடக்குமா? நடக்காது. அப்ப இந்த போலரைசேஷன் நடந்ததுக்கு காரணம் சிக்மா. லெட் அஸ் அஸ்யூம் இந்த இடத்துல 4 சார்ஜுக்கு பதிலா ஒரு சார்ஜ் இருந்தது. அப்ப இந்த 3 பேரை அட்ராக்ட் பண்ண முடியுமா? ஏன்னா இவங்க தான் பிடிச்சி இழுக்கிறாங்க. இந்த வெளியே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் இந்த டைஎலக்ட்ரிக்ல இருந்து ஜோடியில இருந்து நெகட்டிவ் சார்ஜ் தான் பக்கமா பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ இந்த 3 சார்ஜ் வந்ததுக்கு காரணம் இதோட சிக்மா. அப்ப இந்த சிக்மா பிய நான் ப்ரொபோர்ஷனல் டு சிக்மான்னு எழுதலாமா? சிக்மா என்ன இருக்கோ அதை பொறுத்துதான் சிக்மா பி கிடைக்கும். என்ன காசு வச்சிருக்கோமோ அதுக்கு தான் டெய்ரி மில்க் வாங்க முடியும். 100 ரூபா வச்சுக்கிட்டு 500 ரூபா டெய்ரி மில்க் பப்ளியை வாங்க முடியாது நம்மளால. கிளியர்? அப்ப சிக்மா பி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சிக்மா. சரி, சிக்மா ப்ரொபோர்ஷனல் டு சிக்மான்னு எழுத முடியுமா? இப்போ என்ன சொல்றேன், நான் என் வெயிட்டுக்கு ப்ரொபோர்ஷனல் தானே. என் வெயிட் எப்படி மாறுதோ அதே மாதிரி தானே என் வெயிட் மாறுது. லாஜிக் இல்லாம இருக்கு. உங்க வெயிட் மாதிரி இல்லாம என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ரெண்டே ரிலேட் பண்றதுக்காக எழுதுறோம். அப்போ சிக்மாவும் சிக்மா பி சிக்மாக்கு ப்ரொபோர்ஷனல், சிக்மாக்கு ப்ரொபோர்ஷனல், கரெக்டா? அப்போ சிக்மா பி மைனஸ் சிக்மா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சிக்மான்னு எழுத முடியுமா? சிக்மா பி மைனஸ் சிக்மா ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா அதுவும் சிக்மாக்கு ப்ரொபோர்ஷனலா தான் இருக்கும். இங்க சிக்மா மைனஸ் சிக்மான்னு எடுத்துடக்கூடாது. ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணல. ரெண்டு இதுவுமே சிக்மாவை சார்ந்து இருக்கும் போது அதை நான் மைனஸ் பண்ணாலும் அந்த சிக்மாவை தான் சார்ந்து இருக்கும். ஓகே, இப்ப இங்க வருவோம். இந்த சிக்மா யாரா இருக்கணும்? சிக்மா மைனஸ் சிக்மா பியா இருக்கணும். நெட் பொட்டான்சியல் இங்க எழுதுனா இந்த சிக்மா ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இதை நான் சிக்மா ஒன்னு வேணா எடுத்துக்கிறேன். ஸோ சிக்மா ஒன் தான் இங்க வரணும். ஏன்? இந்த சிக்மா ஒன் தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு காரணம், கரெக்டா? ஸோ இதெல்லாம் கேன்சல் அவுட் ஆகி மிச்சம் இருக்கிறதா யாருக்கு காரணம்? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு காரணங்கும் போது இங்க இ ஈக்குவல் டு சிக்மா மைனஸ் சிக்மா பி பை எப்சிலான் நாட் தான் வரணும். அந்த சிக்மா மைனஸ் சிக்மா பிக்கு பதிலா நான் இந்த சிக்மாவை போடலாம்னா போட முடியும். ஏன்னா இது ரெண்டுக்குமே ப்ரொபோர்ஷன், ஆனா ஈக்குவல் கிடையாது. இப்ப அப்ப ஈக்குவல் இல்லைன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இங்க மறுபடியும் ஒரு வாய்க்கு தானே ஒரு நம்பர் உங்களுக்கு கொடுத்தது. 4 சார்ஜ் இருந்துச்சு எப்போ? ஆரம்பத்துல டைஎலக்ட்ரிக் உள்ள வர முன்னாடி. டைஎலக்ட்ரிக் உள்ள வந்தப்புறம் எவ்வளவு சார்ஜ் இருக்கு? 1. இந்த 1ங்கிறது என்ன? 4 மைனஸ் 3. அப்ப இந்த 4 மைனஸ் 3 எப்பவுமே இந்த 4 சிக்மாவை விட கம்மியா தான் இருக்க போகுது, கரெக்டா? அப்ப இந்த சிக்மா மைனஸ் சிக்மா பியை விட இந்த சிக்மா எப்படிதான் இருக்கும்? அதிகமா தான் இருக்கும். சிக்மாங்கிறது இந்த ஒரிஜினல் வேல்யூ 4. 4 is always greater than 4 minus 3. இது ஆக்சுவல் சிக்மா, இதுவும் சிக்மா, இது சிக்மா பி. புரியுதா? நம்பர் எழுதும் போது கிளாரிட்டி கிடைக்கும் தான் நம்பர் எழுதுறோம். அப்போ சிக்மா இஸ் கிரேட்டர் தென் சிக்மா மைனஸ் சிக்மா பி. அப்போ சிக்மா மைனஸ் சிக்மா பி இஸ் லெஸ் தென் சிக்மா தானே? ஓகே, இந்த லெஸ் தென் எவ்வளவு கம்மி அப்படிங்கிறது அந்த கேயை பொறுத்து இருக்கு. எவ்வளவு ஈஸியா அது டைஎலக்ட்ரிக் வந்து போலரைஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அப்ப நான் சும்மா இப்ப நான் போட்ட 3 நான் ஈஸியா போட்டுட்டு இருக்க முடியும். 3 4 5 எனக்கு தெரியாது, சரியா? அப்போ நான் இந்த சிக்மா மைனஸ் சிக்மா பி, இந்த சிக்மா மைனஸ் சிக்மா பி, சிக்மா தான் பெரிய நம்பர். ஸோ சிக்மா மைனஸ் சிக்மா பி ஈக்குவல் டு சிக்மா பை கே. ஒரு கே, அந்த கேங்கிறது கான்ஸ்டன்ட். ஜென்ரலா ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்தா கே தான் போடுவோம். ஆனா நல்லா கவனிச்சீங்கன்னா இது வரைக்கும் நீங்க போட்ட எல்லா டெரிவேஷன்லயுமே கே நியூமரேட்டர்ல போட்டிருப்பீங்க. நீங்க ஏமா டினாமினேட்டர்ல போட்டாங்க? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா வீடியோ இங்கே பாஸ் பண்ணிட்டு நீங்க கமெண்ட்ல போட்டுக்கலாம். தெரியலைனாலும் ஐ எக்ஸ்பிளைன். கிளியரா? அப்போ இந்த கே டினாமினேட்டர்ல வந்ததுக்கான காரணத்தை கடைசியா டெரிவேஷன் முடிக்கும் போது சொல்லுவேன். பட் இங்க இந்த கேயோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பேசலாம். இப்போ சிக்மா மைனஸ் சிக்மா பி சிக்மாவை விட கம்மியா இருக்கணும், கரெக்டா? எனக்கு ஒரு ஆன்சர் ஏ அப்படிங்கிற ஆன்சர் பியை விட கம்மியா இருக்கணும். அப்ப டினாமினேட்டர்ல நான் என்ன நம்பர் போடணும்? லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 1? யோசிங்க. இப்படியே நான் பாஸ் பண்ணிட்டே நிக்க முடியாது, நீங்க வேணா வீடியோ பாஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ இந்த கே வந்து கிரேட்டர் தென் 1 தான் இருக்கணும்.
2 3 2ல ஒரு பங்கு 3ல ஒரு பங்கு தான் ஸ்மாலர் ஆகும். பை 0.5 போட்டு பாருங்க, ஆக்சுவலா அது இன்டூ 2 ஆயிடும். அப்ப எனக்கு இந்த டினாமினேட்டர்ல இருக்க கே ஷுட் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. அதை நான் இங்க இண்டிகேட் பண்ணிக்கிறேன். கே வந்து கிரேட்டர் தென் 1. அப்ப சிக்மா மைனஸ் சிக்மா பிக்கு பதிலாக சிக்மா பை கே போடலாம். அந்த கே மேண்டேட்டரிலி கிரேட்டர் தென் 1ங்கிறது எனக்கு தெரியும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் தியரிட்டிக்கல் பார்ட் டெரிவேஷன் நம்ம இங்க முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல பண்ண அதே தான். அப்ப எனக்கு என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு சிக்மா பை கே எப்சிலாங் நாட். அந்த சிக்மா பை எப்சிலாங் நாட்டுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா ஒரு கே வருது. அகெயின் அந்த கே கிரேட்டர் தென் 1. இப்போ அப்படியே போயிடலாம். பிக்கு ஃபார்முலா என்ன? இ இன்டூ டி. அப்ப என்ன வரும்? சிக்மா பை கே எப்சிலாங் நாட் இன்டூ டி. அடுத்து சி ஈக்குவல் டு கியூ பை வி விச் இஸ் ஈக்குவல் டு கியூ பை சிக்மாக்கு பதிலா கியூ பை ஏ கே எப்சிலாங் நாட். ஏகே சரியா? ஏகே வந்திருக்காரு இங்கேயும். ரேசிங் போல ஒரு மிட். ஸோ இன்டூ டி. கியூ கியூ கேன்சல் ஆயிரும். இந்த கே எப்சிலாங் நாட் ஏ மேல போயிரும். கே எப்சிலாங் நாட் ஏ பை டி. இதான் என்னோட கெப்பாசிட்டி. இதுல இந்த கே மட்டும் நான் தனியா வெளியே எடுக்கிறேங்க. சி ஈக்குவல் என்ன சார் இப்பதான் ஏகே நீங்க அதுக்குள்ள கேயை பிரிச்சுட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். கேக்கும் ஏகே இடையில எப்சிலாங் நாட் வந்துருச்சு. குறுக்க இந்த கௌசிக் வந்துட்டாரு. கேயை வெளியே எடுத்தா எப்சிலாங் நாட் ஏ பை டி. நல்ல பாருங்க, இந்த எப்சிலாங் நாட் ஏ பை டி யாருன்னு தெரியுதா? எப்சிலாங் நாட் ஏ பை டி எனக்கு தெரியுது. இந்த எப்சிலாங் நாட் ஏ பை டிங்கிறது நம்ம ஆரம்பத்துல எடுத்த சி நாட் டைஎலக்ட்ரிக்க வைக்க முன்னாடி இருந்த கெப்பாசிட்டன்ஸ். அப்போ கே இன்டூ சி நாட், கே கிரேட்டர் தென் 1. சரியா? இப்போ நான் அந்த ரீசன் சொல்றேன் ஏன் டினாமினேட்டர்ல எடுத்தோம். நம்மளோட ஃபைனல் ஃபார்முலா இதுதான். சி ஈக்குவல் டு கே சி நாட் ஆர் சி பை சி நாட் ஈக்குவல் டு கே. ஸோ என்னோட ஃபைனல் ஃபார்முலால கே டினாமினேட்டர்ல இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அங்க நான் டினாமினேட்டர்ல எடுத்தேன். ஸோ தட் இங்க நியூமரேட்டர்ல வரும். புரியுதா? ஸோ இதை தான் நம்ம வந்து ரீசனை தவிர வேற எந்த ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலும் கிடையாது. அங்க இன்டு கே எடுத்திருந்தா இங்க பை கேல வரும். என்ன அங்க இன்டு கே எடுத்தா கே லெஸ் தென் 1 இருந்தது. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரீசன் இந்த ஒன்று தான். ஃபைனலா இங்க வர்றது. ஸோ கே கிரேட்டர் தென் 1. அப்ப இது சி நாட்டை விட சி கிரேட்டர் தென் சி நாட் ஆஸ் கே கிரேட்டர் தென் 1. ஸோ சி பை சி நாட் ஈக்குவல் டு கே. இது கெப்பாசிட்டன்ஸ் டைஎலக்ட்ரிக்கோட கான்ஸ்டன்ட்டுக்கான ஃபார்முலா, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். சரியா? ஸோ இவ்வளவுதான் இந்த டெரிவேஷன். ஸோ 2 டெரிவேஷன் எடுத்தோம். ஒன்னு parallel plate கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ். ஸோ அதை டெரைவ் பண்ணி சி ஈக்குவல் டு எப்சிலாங் நாட் ஏ பை டின்னு ப்ரூவ் பண்ணோம். ரைட். ரெண்டாவது அதை ஒரு டைஎலக்ட்ரிக் வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது, அந்த டைஎலக்ட்ரிக் வைக்கிறதுக்கான ரீசனையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வைக்கிறதுனால என்ன ஆகுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கிளியரா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் இங்கேயும் அதே இருக்கு. சரியா? எப்படி நம்ம வந்து அங்க வந்து சார்ஜ் நிறைய ஸ்டோர் பண்ண முடியாத காரணம் இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த டைஎலக்ட்ரிக் மட்டும் என்ன 50,000 பேர் வந்து அடிக்கவா செய்யும். ஸோ அதை வச்சதுனால இப்ப நம்ம அந்த அகெயின் அந்த சாப்பிடுற கண்டிஷனுக்கு போவோம். நம்ம முதல் சாப்பிட்ட அளவுக்கே அடுத்து சாப்பிட முடியாது. கொஞ்சம் வயிற்றுல இடம் வந்துச்சு, கடவுள் ஏதோ கரணம் காட்டிட்டாரு, கொஞ்சம் டைஜஷன் ஸ்பீட் ஆயிடுச்சுன்னா நம்ம அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்மளோட சாட்டிஸ்பாக்சனுக்கு 2 பீஸ் சாப்பிடலாம தவிர முதல் சாப்பிட்ட மாதிரி 2 மணி நேரமா இருந்து மறுபடியும் சாப்பிட முடியாது. அவ்வளவு இடம்லாம் வராது. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அங்கேயும் லிமிடேஷன் இருக்கு. அதை விட இது கொஞ்சம் அதிகமா இருக்க தவிர சரியா? இது ரொம்ப பயங்கரமாலாம் இல்லை. சிம்பிளா சொன்னா பீஸ்ட் படத்துக்கு கோட் படம் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்காக கோட்டு பயங்கரமான படமா அப்படின்னு கேட்டா அது பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து மாறும். சரியா? துப்பாக்கி கூட எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. அகெயின் விடாமுயற்சி படத்துக்கு ஜிபியு பரவாயில்ல, ஆனா ஜிபியிலையும் ஒன்றும் இல்லை, ஃபேன்சிஸ்ட் மட்டும்தான். ரைட். அதே மாதிரி இது ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்ஃபினிட்டியா இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே இதோட கண்டினியூஷனோட இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.